ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஒரு சந்தோஷமான, அதிர்ச்சியான செய்தி. அது எப்படி ஒரே செய்தி வந்து சந்தோஷமான செய்தியாகவும் இருக்கும், அதிர்ச்சியான செய்தியாகவும் இருக்குன்னா இங்கே இருக்குது. அதை வாங்கினவங்களுக்கு இது சந்தோஷமான செய்தி, வாங்காதவங்களுக்கு இது அதிர்ச்சியான செய்தி. அது ஒன்றும் கிடையாது. இந்த தங்கம் விலை தான், கோல்டு ரேட்டு தான். இந்த கோல்டு ரேட்டு வந்து ஏறி 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 போயிட்டே இருக்குது. ஏறி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி என்னன்னு பார்த்தா 10 கிராம் கோல்டு. இந்த 10 கிராம் கோல்டோட விலை வந்து 1,00,000 தாண்டி போயிருச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தா இது வந்து எம்சிஎக்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தாண்டி போயிருக்குது. பர்டிகுலரில் ஆகஸ்ட் மாத ஃபியூச்சர்ஸில், ஆகஸ்ட் மாத டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டில் 10 கிராம் ரேட்டு வந்து 1,00,000 தாண்டி அப்படி போகுது. அப்போ இது ஃபிசிக்கல் கோல்டு மார்க்கெட்லேயும் நிச்சயமாக இது வந்து எதிரொலிக்கும். 10 கிராம் கோல்டு ஏறும்போது கரஸ்பாண்டிங்கு வந்து ஆபரண நகையும் அது விலை ஏறதான் செய்யும். அதுதான் நானே வாங்கினவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. வாங்கி ஒரு கமோடிட்டியில் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் லாங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. அல்லது ஃபிசிக்கல் கோல்டே வாங்கி 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமான செய்தி. இன்னும் கொஞ்சம் விலை இறங்கும், வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி. இனிமேல் அவங்க வாங்குறது வந்து ரொம்ப விலை ஏறி போய் தான் வாங்கணும். இது வந்து ஒரு கையேற நிலையில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த கோல்டு ரேட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போனால் என்னாகுன்னு கேட்டால், ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து நெகட்டிவாக எதிரொலிக்கும். ஸோ பங்கு இப்போ அதாவது தங்கம் விலை ஏற 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 என்னாகும்னா இங்கே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ட்ரேடர்களுக்கு வந்து ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த கோல்டு ரேட் கொடுக்குங்கிறது நமக்கு புரியுது. அப்போ இந்த தங்கம் விலை ஒரு 1 லேக் ஏறிச்சு, அப்போ கீழே இறங்கும், 1 லேக் கீழே வந்த பிறகு வாங்கலான்னு உட்காந்துருந்தால் அப்படி உட்கார முடியாது. அப்படி விலை இறங்குற மாதிரி இறங்கிட்டு போக்கம் மறுபடியும் வந்து 1,00,000 1.25 லேக்ஸ் போகும், 1.3 லேக்ஸ் போகும். அப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லதான்னு கேட்டால் நிச்சயமாக இது வந்து நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கோல்டு வச்சுருப்பாங்க. அந்த ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. சொத்து மதிப்பு மேலே ஏறிட்டே போகுது. இடத்தோட லேண்டோட ப்ரைஸ் ஏறுற மாதிரி கோல்டோட ப்ரைஸ் வந்து வேகமாக ஏறிட்டே போகுது. இது வந்து முழுக்க முழுக்க நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது தான். இப்போ இந்த கோல்டு நான் தான் சில சேனலில் பேசியிருப்பேன், இந்த கோல்டு பீஸ் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ கோல்டு பீஸில் வந்து இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டால் திஸ் இஸ் ஆல்சோ ரைட் டைம் தான். இப்போ வந்து விலை ஏறி போச்சு, இறங்க வெயிட் பண்ணாமல் எந்த விலையாக இருந்தாலும் மாதம் மாதம் எஸ்ஐக்கு மேலே கோல்டு பீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த காலகட்டம் போகும்போது இன்னும் விலை ஏறத்தான் போகுது. அப்படி ஏறி போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதை வந்து ஒரு அசெட் மாதிரி அப்படியே லைக் கோல்டு மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தங்க விலை 10 கிராம் கோல்டு ப்ரைஸ் வந்து 1,00,000 ஏறிச்சுன்னு நம்ம கொண்டாடன செய்யணும். ஸோ இந்த நியூஸை வந்து, இந்த நிதர்சனத்தை வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தான் எதிர்கொள்ளணும், சந்தோஷமாகவே இருப்போம்.